அநேகருடைய தங்களுக்கு இருக்கிறவைகளில் திருப்தி இல்லாமல் போவதற்கு காரணம் மற்றவர்களை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாங்க. அவனுக்கு அப்படி இருக்கு, எனக்கு அது இல்லையே. அவர்களுக்கு அப்படி இருக்கு, எனக்கு அது இல்லையே. அவர்கள் அதை செய்கிறான், எனக்கு அப்படி இல்லையே. என் அன்பு சகோதரனுக்கு சொல்றேன், அவனுக்கு தேவன் எதை கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் கர்த்தர் கொடுப்பார். அதனால எப்பொழுதுமே சொல்லுகிறேன், அவர்களைப் போல அவர்கள் குடும்பத்தை போல அவர்கள் பிள்ளைகளை போல அவர்களுடைய வாழ்க்கையை போல வேண்டாம். ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிறேன். அதனால தானே பரமண்டல ஜெபத்தில் இயேசு சொன்னார், அன்றென்று எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தார். எனக்கு இன்றைக்கு எதை நீர் படி வைத்திருக்கிறீரோ, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தலைமுறைகளுக்கு நீர் வைத்திருக்கிற பங்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. அதை தாரும், இதை தாரும் என்று கேட்பதை விட எனக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை என் ஆண்டவர் தருவீரானால் அது எனக்கு ஆசீர்வாதமாய் அமையும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாதவைகளை குறித்த கவலையை விட்டும், இருக்கிறவைகளை குறித்த திருப்தியற்ற நிலைகளை விட்டும் ஆமென் தெய்வ மக்கள் வெளியே வரணும். வந்தாதான் ஆமென் தோத்திரம், ஆமென் விசுவாசத்தின் தகப்பனாய் ஆபிரகாம் எழும்பி நிற்க முடியும்.